சூப்பரா இருந்துச்சு. நல்லா எல்லாரும் சூப்பரா. நான் ரொம்ப சிரிச்சு சந்தோஷமா மனசார சிரிச்சு பார்த்தேன் பிரதர். நான் நடிச்சனால தாண்டி உண்மையாவே ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, காமெடி ஆர்டிஸ்ட் இருக்காங்க, சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, எல்லாருமே வந்து சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, சிரிக்க வச்சிருக்காங்க நம்மள. இந்த படத்துல நடிக்கும் போது சில விஷயங்கள் நமக்கு தோணி இருக்கும். சோ இந்த இடம் மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு. சோ இப்போ நீங்க தியேட்டர்ல பாக்கும்போது அந்த சீன்ஸ்ல படம் சூப்பரா இருக்குல்ல. ஜெய் அப்புறம் யோகி எல்லாரும் நல்லா சூப்பரா பண்ணிருந்தாங்க. எல்லாரும் சூப்பரா, படம் சூப்பரா இருந்தது. படத்துலயா ஃபைட்டு காமெடி எல்லாமே சூப்பரா இருந்தது. சூப்பரா நடிச்சிருக்காங்க எல்லாருமே. ஜெய் சார் சூப்பரா பண்ணிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு சார், படம் நல்லா இருக்கு சார். கான்செப்ட் குழந்தை 2 குழந்தை நட்சத்திரத்தை வச்சு எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. யதார்த்தமா பார்க்கலாம். காமெடி முழுக்க காமெடி தான். அவங்க என்டர்டைன் எல்லாம் ஆர்டிஸ்ட் எல்லாமே காமெடியா தான் இருக்கிறாங்க. நல்லா இருக்கு, நல்ல படம். நல்லா சாங்ஸ் நல்லா இருக்கு. ஜெய் சார் ஆக்டும் நல்லா இருக்கு, யோகி பாபா ஆக்டும் நல்லா இருக்கு. யதார்த்தமா இருக்கு. மக்கள் உண்மையாவே ரொம்ப என்ஜாய், சிரிச்சுட்டே இருந்தாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு நல்ல காமெடிக்கு சிரிச்சுட்டே இருந்தாங்க. ஸோ அதனால எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. ஒரு நல்ல படத்துல நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது ரொம்ப திருப்தியா இருந்திருக்கு. இன்னொன்று என்னன்னா, நம்ம சத்யராஜ் சாருக்கும் நம்ம யோகி பாபு உங்க 2 பேருக்குமே அந்த காம்பினேஷன்ஸ்லாம் சரியா பக்கா ஒர்க் பண்ணாங்க. ஸோ இதில் அவங்க சீன்ஸ்ல எப்படி காமெடி எல்லாம் சொல்ல இல்லை, காமெடி பட்டாளமே இருக்குதுல்ல படத்துல, சூப்பரா இருக்கு. சாங்ஸ் ஆக்ஷன் எல்லாமே சூப்பரா இருக்குல்ல. ரெண்டுமே சூப்பரா விறுவிறுப்பா கண்டென்ட் விறுவிறுப்பா போச்சு. இந்த குழந்தை கடத்துல இருந்து லாஸ்ட்ல சேர்ற மாதிரி சூப்பரா இருக்கு. ஃபேமிலி காமெடி பயமா ஓவர் ஆயிருக்கு. எல்லாமே ஆக்சுவலி வந்து பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. நிறைய படத்துல இருக்குங்க, நல்ல மெசேஜாவும் இருக்கு, காமெடியாவும் இருக்கு, எல்லாமே என்டர்டைன்மெண்டாவும் இருக்கு. நல்லா இருக்கு. சரிங்க, ஜெய் அண்ட் யோகி பாபு சீன்ஸ் நல்லா இருக்கு. அவங்க எல்லாமே நல்லா. உங்களுக்கு அது ஏதோ நம்ம ஃபேமிலிக்குள்ள நடக்கிற மாதிரியே எடுத்துட்டு போயிருக்காங்க. டீமா இருக்கட்டும் சரி, அது உங்களுக்கு அது புது காம்பினேஷன் அப்படிலாம் இருக்காது. நம்ம குடும்பத்துல நடக்கிற ஒரு விஷயம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இருக்கும் தவிர உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கு. அவங்க காம்பினேஷனே ஒரு மாதிரி, இவர் ஒரு கவுண்டர் போடுவார், அவர் ஒரு கவுண்டர் போடுவார், அதுக்கு ஒரு சத்யராஜ் ரியாக்ஷன், அவர் உள்ள செட்ல வரும்போதும் சரி இல்ல ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஒரே சாமா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து பார்க்கறாங்க. அது சூப்பரா இருக்கு. ஒரு புது டிஃபரெண்ட் நல்லா இருக்கு. அது சூப்பரா இருந்துச்சு. அது அண்ணன் ஸ்மார்ட் சூப்பரா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. It's all nice. You can come. It's a nice family entertainment. Family உட்கார்ந்து சிரிச்சிட்டு போலாம். எல்லாருமே நல்லா, எல்லாருக்குமே வந்து தனி ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்கு. எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து சூப்பரா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நல்ல படத்துல ஒர்க் பண்ணிருக்கேன். அதை தாண்டி மக்கள் உள்ள இருக்கும்போது சிரிக்கிறாங்க. சிரிப்பு சத்தம் கேட்கும் போது உண்மையாவே ஓகே, நம்ம என்டர்டெயின் பண்றோம் நிறைய பேர் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இறுக்கமா இருக்கக்கூடிய சூழல்ல வந்து எல்லாமே இந்த மாதிரி படங்கள்லாம் எல்லாருமே எல்லாம் ஒர்க் அவுட், 100% ஒர்க் அவுட். எல்லா ஆக்டரும் கூடியிருக்காங்க. மக்கள் ஏத்துப்பாங்க. இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனான ஒரு கதை இந்த மக்கள் ஏத்துப்பாங்க. நல்ல வெற்றி கொடுப்பாங்க. கிளைமேக்ஸ்ல மெசேஜ் கொடுக்குறாங்க. எல்லாருமே ஆண் குழந்தை பார்க்குறாங்க, பெண் குழந்தை பார்க்குறாங்க. அதெல்லாம் வேண்டாம், நமக்கு பிறந்த குழந்தை தான் அப்படின்ற மாதிரி நல்ல மெசேஜ், சோசியல் மெசேஜ் கொடுக்குறாங்க. யதார்த்தமா இருக்கு. காலேஜ் பசங்க வந்தாங்க, கப்பிள்ஸ் வந்தாங்க. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேனால அவங்க ஓரமா அவங்க என்ஜாய் பண்ற படத்தை என்ஜாய் பண்ணிருந்தாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸா வந்தவங்க எல்லாருமே சிரிச்சிட்டு இருந்தாங்க. சில காமெடிக்கெல்லாம் அவங்க திருப்பி ஒரு கவுண்டர் போட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் வரும்போது ஜெய் சார் மேல வச்சிருந்த அந்த ஒரு இதை பார்த்து அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து பயங்கர என்ஜாய் பண்ணாங்க. அவர் காமெடிக்கோ அவர் எமோஷன் சீன் வரும்போதெல்லாம் வந்துட்டு மக்கள் ஏற்றுப்பாங்க. நல்லா இருக்கு. போர் அடிக்காம போகுது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா போர் அடிக்காம நல்லா கதை போகுது. நல்லா இருக்கு. இந்த படத்தை தயாரிச்ச தயாரிப்பாளருக்கும் ரொம்ப நன்றி. இந்த சமூகம் இந்த படத்தை பார்த்து பயன்படுத்தி, சமூகம் பயன்படுத்தி இந்த சமூகம் நல்லா இன்னும் நல்ல நிலைமைக்கு வரத்துக்கு அந்த தயாரிப்பாளரை வாழ்த்துற இசையமைப்பாளர், நடிகர் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்றேன். இந்த மாதிரி படம் இன்னும் மேலும் மேலும் வரணும். அப்பதான் மக்கள் நல்ல ஒரு சிந்தனையா நிறைய அவங்க எல்லாம் ஒரு சைட்ல அவங்க என்ஜாய் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு மாதிரி திருப்தியா பேக்டா இருந்துச்சு.
இந்த படம் ஃபுல்லாவே வந்து ஜெய் சாப்பிடாம நடிச்சதா சொன்னாரு. கரெக்ட். ஏன்னா அவர் அந்த டைம்ல ஃபாஸ்டிங்ல இருந்த டைம்ல அவர் டான்ஸ் பண்ணாரு, ஃபைட் சீன் இருந்துச்சு. ஏன்னா நான் கூடயே இருந்தேன். எனக்கு அவர் ஒரு 2-3 நாள் நான் அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட ரொம்ப சூப்பரா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்ன ரொட்டீன் ஃபாலோ பண்றாரு முதல்ல எனக்கு தெரியறதுனால கொஞ்சம் சாப்பிடாம நம்ம ஒரு நாள் ஃபுல்லா இருக்கிறது கஷ்டம். பட் அந்த இருப்பாங்க, நல்ல சிந்தனையா இருப்பாங்க. சத்யராஜ், யோகி பாபு, ஜெய் இந்த காம்பல் எப்படி இருக்கு? சிறப்பா இருக்கு. எனக்கு வந்து யோகி பாபு நல்லா பண்றாரு. யோகி பாபு, ஜெய் அவங்க 2 பேருமே காம்பினேஷன் நல்லா தான் இருக்கு. சிறப்பா இருக்கு. ஆமா, இது புது மாதிரியான கான்செப்ட். இது வரைக்கும் எத்தனை குழந்தைய பார்த்திருக்காங்க. இது வந்து காமெடியாவே எடுத்துருக்காங்க. அந்த குழந்தைங்களை வச்சு காமெடியாவே கொண்டு போயிருக்காங்க. ஆனா மெசேஜ் இருக்கு, படத்துல நல்ல மெசேஜ் இருக்கு, ஆழமான மெசேஜ் இருக்கு, நல்லா இருக்கு. ஃபாஸ்டிங் டைம்ல அவர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு டெடிகேட்டடா இது ஒர்க் பண்ணாரு. ஃபைட் சீன்ஸ், டான்ஸா இருக்கட்டும் சரி, எனர்ஜி டவுன் ஆகும்போது அது தெரியவே தெரியாது உங்களுக்கு படம் ஃபுல்லா. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருந்துச்சு. ஸோ மறக்காம பேபி அண்ட் பேபி பாருங்க. உங்க ஆதரவு ரொம்ப தேவை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.